தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/3/2026 புதன்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 8:18 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜாதகம்னே சொல்கிறோம். எது கேட்டாலும் இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்க, நேரம் நல்லா இருந்தால் தொடங்கலாம் அப்படிம்பாங்க. சரி, கல்யாணமே கை கூடலை ஐயா அப்படின்னா, யார்ட்டையாவது நல்ல ஆள் பார்த்து ஜாதகம் பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் சாதகம்னு சொல்கிறாங்கல்ல. ஜாதகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, நமக்கு சாதகமான நேரமா அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ள ஒரு கட்டம். அதனால ஜாதகம்னு வச்சாங்க. அவருக்கு அந்த ஜாதகக்காரருக்கு கைவசம் ரொம்ப இருப்பு இருக்காது. ஆனால் ஜாதகத்தில் செல்லிக்கு இருப்புன்னு இருக்கும். அவருக்கு ஒரு வீடு கூட இருக்காது, வாடகை வீட்டில் குடியிருப்பார். ஆனால் ஜாதகத்தில் 12 கட்டங்கள், 12 வீடுகள் இருக்கும். அவர் அந்த வீட்டுக்கு ராசியானவர் இருக்க மாட்டார், ஆனால் அவருக்குன்னு ஒரு ராசி இருக்கும். இது ஒரு புனிதமான கலை. இதில் ஒவ்வொரு பாவம் 12 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த 12 கட்டங்களும் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெறும்னு நான் அடிக்கடி தினத்தந்தியில் எழுதுகிற போது சொல்லுவேன். பொதுவாக இந்த 12 கட்டங்களில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு பாவம்னு சொல்கிறாங்க. இந்த 12 பாவ பலன்களில் முதல் பாவம் எதை குறிக்குது, 2ஆம் பாவம் எதை குறிக்குது, 3ஆம் பாவம் எதை குறிக்குது, 4ஆம் பாவம் எதை குறிக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக முதல் பாவம்னு எடுத்துக்கணும்னா, இப்போ லக்னம்னு இருந்துச்சுன்னா, இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு உடல்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு உடல்நிலை குறைபாடுகள் இருக்கும், அதுக்கு வைத்தியம் பார்க்கலாமா, அல்லது நான் கொஞ்சம் நாள் சென்று பார்க்கலாமா, இயற்கையிலே குணமாகுமா, சாதாரண வைத்தியமா, இல்லை கொஞ்சம் நல்ல வைத்தியம் பார்க்கணுமாலாம் கேட்பாங்க. அப்போ அந்த உடல் நலத்தை பார்க்கணும்னா முதல்ல உள்ள லக்னத்தை பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் ஒதுக்கியிருக்காங்க. இதை ஒரு கவிதையாகவே நான் ஆக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாதகத்தில் 12 பாவம் உண்டு. ஜாதகத்தில் 12 பாவம் உண்டு. தக்க விதம் பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் பூதளத்தில் காரகங்கள் ஒதுக்கி வைத்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகம். 2ஆம் இடம்னு எடுத்துக்கினீங்கன்னா வாக்கு, தனம், குடும்பம். 3ஆம் இடம்னா சகோதரம். 4ஆம் இடம்னா தாய் ஸ்தானம், வாகனஸ்தானம், சுகஸ்தானம், படிப்பு ஸ்தானம், கல்வி ஸ்தானம். இப்படி ஒதுக்கி வைத்தார். சோதனைகள் மனக்குறையால் வந்தபோது, மனக்குறை வருது, சோதனை வருதுன்னா உடனே ஜாதகத்தை பார்க்கணுமா. சோதனைகள் மனக்குறைகள் வந்தபோது தொல்லையெல்லாம் அகன்றோட அதனை பார்ப்பார். அந்த நேரத்தில் தான் சில பேருக்கு இவ்வளவு சோதனையாக இருக்கே, போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வருவோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. வேதனைகள் அகன்றோட ஆராய்ந்தாலோ, அவங்களுக்கு வரக்கூடிய வேதனைகள் அகன்றோட ஆராய்ந்தாலோ விதி வலிமை குறைவதற்கு வழி பிறக்கும். விதியை வெல்ல முடியாது, ஆனால் அதன் வலிமையை குறைக்கலாம். இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கா, சூரிய திசையில் சனி புத்தி நடக்குதா, நிறைய சோதனைகள் இருக்கும். அவர்களுக்கு அரசு வழியிலெல்லாம் சிக்கல்கள் வரலாம். எது தொட்டாலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தடைகளும் தாமதங்களும் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சூரியன் சனி பாதசார பலம் பார்த்து, நவாம்சத்தின் அதன் நிலை பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னென்னவெல்லாம் இருக்கிறது. முதல் பாவம் இலக்கணமாம், அதில் இருந்து முன்னேற்றம் வருவதனை அறிந்து கொள்வோம்னு அதன் தொடர்ச்சியாக கவிதைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக இது மாதிரியான இந்த 12 பாவங்களுக்குரிய இந்த காரகத்துவம் எதை குறிக்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலை சம்பந்தமாக பார்க்கணும். உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் எது, 6ஆம் இடம், 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அது நல்லா இருக்கா, அதில் இருக்க கிரகம் எப்படி இருக்குது, அது யார் காலில் நிற்கிது, யார் பார்க்குறா, பகை கிரகம் பார்க்குதா, அல்லது நட்பு கிரகம் பார்க்குதா, அல்லது சொச்சேத்திரமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, பரிவர்த்தனையாக இருக்கா, குரு பார்க்குதா, இப்படி எல்லாம் பார்த்து முடிவு பண்ணாதான் அது துல்லியமான பலன்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்ற தகவலை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். பொதுவாக ஒரு நாள்னு விடிஞ்ச உடனே நமக்கு குடும்பம் எப்படி இருக்கு, குடும்ப முன்னேற்றம் கூடுமா, தொழில் நல்லா இருக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா, நட்பால் நன்மை கிடைக்குமா, புது முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்குமா, இப்படி நம்ம நினைப்போம். இன்றைக்கு உங்களுக்கு ராசிநாதன் 11 லாபஸ்தானத்தில், பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சனி, தனாதிபதியே விரயஸ்தானத்தில் இருக்கு. பணம் வந்த மறுநிமிடமே செலவாகும். ஆகையினாலே நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு அதிகாலையிலேயே நினைச்சு வச்சுங்க. அதற்கேற்ற விதம் வருமானம் வரும், வந்தவுடன் செலவாகுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். சூரிய பலம் இருக்கிறதுனால சூரியன் விரயஸ்தானத்தில், புத்திரஸ்தானாதிபதி சூரியன். எனவே பிள்ளைகள் வெளியில் ஒரு விரயம் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு புதன்கிழமைங்கிறதுனால பெருமாளை வணங்குவது நல்லது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திரன் உச்சம். 9:05 வரைக்கும் சந்திரன் உச்சமாக இருக்கார். பொதுவாகவே சந்திரன் உச்சம் பெற்றாலே நம்ம எதை சிந்திச்சாலும் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்குமா. எனவே குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. சகாய ஸ்தானாதிபதி சந்திரன்கிறதுனால எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு காலை 9:05க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வர்றாரு. ஏற்கனவே வியாழன் இருக்கிறாரு. வியாழனோட சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். பொதுவாக இதுவரைக்கும் கல்யாணங்கள் வந்து விட்டு போணுச்சேன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று வரக்கூடிய ஒரு புதிய வரன் முடிவாகலாம். 10ஆம் இடத்துல சனி இருக்கு. தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் இருந்தால் அது கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆனால் அஷ்டமத்தில் செவ்வாய். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். தொழிலில் கூட சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் கொடுத்து விட வேண்டாம். பிறரை நம்பி ஒரு பொறுப்புகள் சொன்னாலும் அதனால் ஏதானும் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, 7ஆம் இடத்திலே செவ்வாய். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நன்மைதான் என்றாலும் ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு பொறுத்தவரை ஆன்மீகத்தின் மூலமே நீங்கள் லௌகீகத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். அதிகாலையிலேயே ஏதாவது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடலாம். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக உங்களுக்கு முடியும். சோகங்கள் மாறி சோகங்கள் கூட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே கேது. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் குதூகலமாக சென்று இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவோம் அல்லது இந்த ஊருக்கு செல்லலாம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் புதன் 6ஆம் இடத்தில். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடலாம். 10ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே பதவி வாய்ப்புகளில் மாற்றங்கள் வரலாம். துலாம் ராசினியர்களே, காலை 9:05 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். நிதானமாக செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். நீங்கள் நினைத்தது நடக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:05க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம். எழுந்தவுடன் நீங்கள் புது முயற்சிகள் செய்வதற்கான ஏதேனும் புதியவர்களை சந்திக்க நினைத்தாலும் சரி, போன் மூலம் தகவல் கேட்க நினைத்தாலும் சரி, 9:05க்குள் உங்களுக்கு செய்ய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் சிறு மாற்றங்கள் வரும். சிந்தித்த காரியங்கள் செயல்படுவதில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். நட்பு கூட பகையாகும் சூழல் உண்டு. அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. விரயங்கள் கூடும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று பாதியில் நின்ற பணி இந்த மீதியும் தொடரும் நாள். குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். புதிய பொருள் சேர்க்கைகள் உண்டு. வருமானமும் திருப்திகரமாக இருக்கிறது. சகாயஸ்தானத்தில் செவ்வாய். உடன்பிறப்புகள் வெளியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ரை சனி விலகிவிட்டது. அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. 6ல் குரு இருக்கின்றாரே, ஏதாவது பகை ஏற்படுமா என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 12க்கு அதிபதி குரு 6ல் இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கின்றார், சகாயஸ்தானாதிபதி. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். கவலைகள் தீர்ந்தது என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீர்கள். பொதுவாக சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குறு பார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இன்று புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு என்றாலே 4ஆம் இடத்தில் குரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். பெற்றோர் வழியிலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. ராசியிலேயே 6க்கு அதிபதியான சூரியன் இருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் உங்கள் முன்னேற்றம். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும், கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.